படிக்கிற மாணவர்களுக்கு லேப்டாப் மடிக்கணினி கொடுத்தால் அவர்கள் வாக்கை வாங்கிக் கொள்ளலாம். இப்போ இந்த லேப்டாப் கொடுக்கறத போன ஆண்டு கொடுத்திருந்தால் அது மக்கள் அரசியல். அடுத்த மாசம் தேர்தல் இருக்கும்போது இப்ப 31 லட்சம் பேருக்கு மடிக்கணினி கொடுத்தால், லேப்டாப் கொடுத்தால் அது தேர்தல் அரசியல். இதான் மக்கள் அரசியலுக்கும் தேர்தல் அரசியலுக்கு இருக்கிற வேறுபாடு. போன முறை பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்த இந்த அரசு இந்த முறை பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுக்குது. காரணம், அடுத்த மாசம் தேர்தல். அப்போ இவர்கள் கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான் செய்கிறார்கள், மக்கள் அரசியல் செய்வது இல்லை. செயல் அரசியல் இவர்கள்ட்டே இருக்காது. செய்தி அரசியல், விளம்பர அரசியல், சேவை அரசியல், செயல் அரசியல் என்ன? செப்டம்பர் 16 குடும்ப தலைவிகளுக்கு நாங்கள் 1000 ரூபாய் கொடுக்க போறோம் என்பதை ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து விளம்பரம் செய்வார்கள். இதுதான் செய்தி அரசியல், விளம்பர அரசியல். அவர்களுக்கும் நமக்குமான மாற்று இதுதான். அவர்கள் ஊழல் லஞ்சத்தில் இருப்பார்கள், நாம் உண்மை நேர்மையான நிர்வாகத்துக்கு வர வேண்டும். அவர்கள் வாக்குக்கு காசு கொடுப்பார்கள். பணத்துக்கு வாக்கு, இனத்துக்கு தூக்கு என்பது உங்கள் பிள்ளைகளின் நிலைப்பாடு. உங்களுக்கு காசு கொடுத்து உங்கள் வாக்கை வாங்கி சேவை செய்வதற்கு அவர்கள் என்ன அப்படி காசை கொடுத்து உங்களுக்கு நல்லது செய்யணும்னு ஒரு வேட்பாளர் வர்றான்னா அவரை எப்படி நீங்க பாக்குறீங்க? எப்படி பாக்குறீங்க? முதலீடு 20 கோடி போடுறோம், எம்எல்ஏ வேணா 200 கோடி சம்பாதித்துக் கொள்ளலாம். அப்ப முதலீடு டாக்டருக்கு படிங்கிறான். படிச்சு வந்தா உரிய சம்பளத்தை கொடுக்காம சாலையில் தெருவில் நின்று போராட விடுறான். அப்ப என்ன இருக்கு? டாக்டர் வீதிக்கு வந்துட்டான், செவிலியர்கள், நர்ஸ் வீதிக்கு வந்தாச்சு, போக்குவரத்து தொழிலாளர்கள் வீதியில் இருக்கிறாங்க, டாஸ்மார்க் பணியாளர் கூட வீதிக்கு வந்தாச்சு, துப்புரவு பணியாளர்கள் போராடுகிறார்கள், மகளிர் சுய உதவி குழு சார்ந்தவர்கள் போராடுகிறார்கள், எல்லாரும் போராடுகிறார்கள். ஆனால் முதலமைச்சர் சொல்லுகிறார்கள் நல்லாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று. இத்தனை போராட்டங்களை மக்களுக்கு தந்துவிட்டு, இவ்வளவு பிரச்சனைகளை தந்துவிட்டு அதற்கு பெயர் நல்ல ஆட்சி என்றால் எவ்வளவு கொடுமையானது என்பதை என் அன்பு சொந்தங்கள் சிந்தித்து பார்க்கணும். பிரச்சனைகளை தந்தவர்கள் ஒரு பக்கம், இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று வந்த உங்க பிள்ளைகள் ஒரு பக்கம். இத்தனை போராட்டங்களிலும் களத்தில் நின்று போராடியவர்களோடு நின்ற ஒரே மகன் நான் என்கிற முறையில் சொல்லுகிறேன். எல்லா போராட்டங்களிலும் நாங்கள் பங்கேற்றுக்கிறோம், நான் நின்று இருக்கிறேன். அப்ப பிரச்சனைகளை தந்தவர்களுக்கே திருப்பி வாக்கை செலுத்தி அதிகாரத்தை கொடுக்க போறீர்களா? இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்று வந்த